ஒரு பொண்ணை தூக்கிட்டு வர முடியல, கதை சொல்றீங்களா? கதை இந்த வேலையை கச்சிதமா முடிக்கணும்னு நினைச்சேன். இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்களேடா. என் கண்ணு முன்னால எவ்வளவு நிக்காதீங்க, கிளம்புங்க போங்கடா. காதல் கல்யாணம் பண்ண போறானா? காதல் கல்யாணம்? அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? புரோக்கர் தம்பியா? இப்ப புரோக்கர் வேலையை விட்டுட்டு ஒரு கம்பெனி ஓனர்ட்ட கார் டிரைவரா இருக்கேன்க்கா. நம்ம தம்பி சம்பத் நல்லா இருக்கா? அப்படியா? அவன் நல்லா இருக்கான். கல்யாண விஷயமா தான் யோசிக்கிற பாக்கலான்னு போயிட்டு இருக்கேன். கல்யாண விஷயமாவா? என்னப்பா யோசிக்கிற? யாருக்கும் தெரியாம சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணி வெளியூர் காமிச்சிருங்கக்கா. என்னப்பா சொல்ற? எல்லாம் நல்லதுக்கு தாக்கா சொல்றேன். என்னன்னு சொல்லுப்பா, மனசு பதறுது. எங்கடா பொருளா இறங்குங்க. வணக்கம்மா. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் சம்பத் எப்படி இருக்கான்? நம்ம ஊர் ஜனங்களா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஐயோ நிக்கிறீங்களேம்மா, இருங்க சேர் எடுத்துட்டு வரேன். நம்ம மேல கோவம் இருக்கிற மாதிரி தெரியலையே. அந்த புரோக்கர் தான் நம்மள ஏதோ குழப்பி விட்டான். உட்காருங்கம்மா. ஏதோ யோசிக்கிறீங்க. சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு கல்யாணம் ஆன மறுநாளே உன் புருஷன் ஏதோ விபத்துல இறந்துட்டதான் நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. நான் இது வரைக்கும் உங்க வீட்டுல எந்த நல்லது கெட்டதுக்குமே கலந்துக்கல. நீ இவ்வளவு பிரியமா பாசமா பேசுறத பாக்கும்போது எனக்கே வெக்கமா இருக்கு. இதுல என்னங்க இருக்கு? நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியம்மா? கேளுங்க. இந்த காலத்துல புருஷன் இல்லாம ஒரு பொண்ணு தனியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ வேற சின்ன வயசுலயே புருஷனை இழந்துட்டு நிக்கிற. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமே. எல்லாம் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். உனக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தை குட்டின்னு இருந்தாதாம்மா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். போதும், நிறுத்துங்க. ஏம்மா, நான் எதுவும் தப்பா கேட்டேனா? ரெண்டாவது கல்யாணம் இல்ல, மூணாவது கல்யாணம் இல்ல, நாலாவது கல்யாணம் இல்ல, என்னால 10 கல்யாணம் கூட பண்ணிக்க முடியும். ஆனா எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னால இப்ப சந்தோஷமா இருக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இதெல்லாம் ஏன் தெரியுமா? உன் புள்ளையாலதான். இங்க பாரு, உன் சீமந்த புத்திர போட்ட முத்திரைய பாரு. சனிய பிடிச்ச உன் உடம்பு மேல என்னைக்கு என் காலு பட்டுச்சோ அப்பவே பிடிச்சது எனக்கு சனிய. கட்டாடுறா, அந்த குண்டை பார்த்தாடுறா. கட்டாடுற பாரு, கோலி வடைய போகுது பாரு. அடிக்கல அடியில. சம்பத்து, அங்க என்ன சண்டை? விளையாடாம வீட்டுக்கு போமா, நான் வரேன். வீட்டுக்கு போடாங்கறேன்ல. ஏமா மல்லிகா, மெதுவா துவமா. குடிக்கிற தண்ணியில படுது சோப்பு தண்ணி. ஏண்டி மல்லிகா, எவ்வளவு நேரம் துணி துவைப்ப? ஆகட்டும் சீக்கிரம். எங்க துவைக்க விடுறாளுங்க? நீ பாட்டு கைய உள்ள விட்டு கழுவிட்டு இருக்க. என் கையில என்ன குஷ்டமா புடிச்சு கிடக்குதே. உன் பொண்ணு என்னடான்னா குடிக்கிற தண்ணியில சோப்பு தண்ணிய தெளிக்கிறா, நீ கைய விட்டு கழுவிட்டு இருக்கிற.
நாங்க யாரும் கொலாடிக்கு வரல அத்தா. நீ ஒருத்தியே வந்து குடுத்துன நடத்து. உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. பிளாஸ்டிக் குடத்துல தண்ணி எடுக்கிறப்பவே இவளுக்கு இவ்வளவு வாயினா, இன்னும் என்ன மாதிரி பித்தளை குடத்துல தண்ணி எடுத்தானா இவள கையிலேயே பிடிக்க முடியாது. நீ வந்த வழி அப்படி, நான் வந்த வழி இப்படி. அப்படி என்னடி நான் தப்பான வழியில வந்தேன்? என்ன வழியில வந்தேன்? நான் ஒண்ணும் சொல்றீ? சொல்லல. என்ன தப்பான வழியில வந்தேன்? என்ன சொல்லல. என்ன தாண்டி சொன்ன? என்ன தாண்டி நீ சொன்ன? கை நீட்டி பேசாத. என்ன கை நீட்டி பேசாத? அம்மா! ஐயோ! ஏய் வா 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 ஏந்திரமா என்ன ஆச்சு? வா ஏய் ஏன்டி தள்ளி விடுற? ஏன் பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிற? என்ன உனக்கு பிடிக்கலையா? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கை வச்சதும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா பண்ணுதுங்க. எனக்கு என்னன்னே தெரியலங்க. நீங்க எனக்கு வேணுங்க. எனக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. ஏய் நடிக்கிறியா நீ? ஐயோ, இல்லைங்க. ஏதோ பிளான் பண்ணி தான் நீ நாடகம் ஆடுற. என்ன அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. என் மூட ஸ்பாயில் பண்ற நீ. உண்மையிலேயே என்னால முடியலங்க. ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓ, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க. ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. உன்னால என்ன சந்தோஷப்படுத்த முடியல. உன் கூடல எந்த ஆம்பளை குடும்பம் நடத்துவான்? உன் கூடல குடும்பம் நடத்த முடியாது. கும்மிதான் அடிக்கணும். எங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? காலையில டாக்டர்கிட்ட போய் என்னன்னு பார்த்து சரி பண்ணிடலாங்க. ப்ளீஸ்ங்க, அவசரப்படாதீங்க. இது நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற குடும்ப விஷயங்க. நடந்தாடா நீ குடும்பம். என் ஆசையை அடியோட அடிச்சிட்டு அடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கெல்லாம் ஒரு பூவு, புடவை, ஜாக்கெட்டு, அலங்காரம் இல்ல. ச்சே, என்னையா ஏமாத்துறீங்க? இருடி, இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாளைக்கே உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஆனா நான் சொல்ற வரைக்கும் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு வரணும். இல்லைன்னா பின்னாடி பிரச்சனை வருது. வாய்ப்பு இருக்கு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா நான் சும்மா இருப்பேனா? என்ன மாதிரியே உன் பிள்ளைக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க கூடாது. முதல்ல நீங்க கிளம்பு 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 கிளம்பு. இங்க பார், கடைசியா ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எக்காரணத்தை கொண்டு உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க கூடாது. அது உன் கையில தான் இருக்கு.
அதையும் மீறி நடந்துச்சு, இந்த மல்லிகாவோட விஸ்வரூபத்தை பாப்பீங்க. என்னப்பா இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? ஜோசியத்தையும் நம்ப மாட்டேங்கிற, நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா. எங்களை ஏமா வெளியூர் போய் கொடுத்து பண்ண சொல்றீங்க? நான் தாமரை கல்யாணம் பண்ணி உங்க கூட இருக்க தானமா ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்டம் தானம்மா அந்த தம்பி கூட உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். ஊர் நிலை வேற இங்க சரியில்லாம இருக்குது. நீங்க 2 பேரும் வெளியூர்ல போய் வாழணும்னு அந்த தம்பியோட அம்மாவே முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதாம்மா நம்மளுக்கு நல்லது. உங்க முன்னாலேயும் கல்யாணம் நடக்கணும், நான் நல்லா வாழ்றத நீங்க கண்குளிர பார்க்கணும். அதுதான் என் ஆசை. நீங்க எங்களை அனுப்பி வைக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை விட்டு பெரியறது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குமா. என்னை பத்தி கவலைப்படாதப்பா, என் காலம் முடிஞ்சு போச்சு. நீ வாழ வேண்டிய பையன், உனக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்குது. அந்த பொண்ணு உன்னையே நம்பி இருக்குது. அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறது உன் பொறுப்பு இல்ல. நான் சொல்றத கேளுப்பா. அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். மகளே, உன்னோட பிரியுது சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் மாப்பிள்ளை உள்ள நீ இருக்கிறதா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கு ஓரறிய கல்யாணம் பண்ணி உங்க 2 பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்திருக்கேன்பா. ஆனா அந்த கஷ்டத்தை நினைச்சு ஒரு நாள் கூட வேதனைப்பட்டது இல்லப்பா. ஆனா இன்னைக்கு உனக்கு இருக்க சோதனையை நினைச்சா எனக்கு இப்ப ரொம்ப வேதனையா இருக்குப்பா. அம்மாடி, தைரியமா போயிட்டு வாம்மா. உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பம்மா. யோசிக்கெல்லாம் நேரம் இல்லப்பா, கடைசி பஸ் வர நேரமாச்சு. சரிம்மா. துணியில பையில வைமா. அவங்க 2 பேரும் ஊர்ல இல்லக்கா, எங்க தேடியும் கிடைக்கல. என்னடா கோட்டை விட்டுட்டு கோவிந்தா பாடுறீங்களா? அவனையும் அவளையும் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்கடா. கடம்பத்தூர்ல இறங்கி கடைசி லைன் பிடிச்சி போயிடலண்ணா. ஏய், என்னாச்சுன்னு பாரு. என்னடா ஆச்சு? ஜாயிண்ட் கட் ஆயிடுச்சுனா? போச்சா? தம்பி, வண்டி போகாதுப்பா. பக்கத்தூர்ல திருவிழா நடக்குது, ஏதாவது வண்டி கிடைக்கும், பார்த்து போயிடுங்க. சரிங்க.